நெல்லிக்காய் ஹேர் ஆயில் காய்ச்சி முடித்து நல்லா ஆறிடணும். ஆறுனதுக்கப்புறமா 2 லிட்டர் பாட்டில் தான் அது. இந்த ஆயிலில் தான் ஊற்றினேன். இந்த ஆயிலை அப்படியே இதிலே ஊற்றி வச்சுக்கணும். ஏன்னா சில்லுன்னு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஊற்றணும். அடுத்த நாள் தான் நம்ம இதை ஊற்றி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து வேர்க்கும், நல்லா இருக்காது. நல்ல பாட்டிலில் வந்து புனல் வச்சு நல்லா ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா 2 லிட்டரும் வேஸ்ட் ஆகாமல் ஆயில் அப்படியே இருக்கும். நம்ம ஊற்றுறதுல தான் வேஸ்ட் ஆகும், மற்றபடி ஆயில் எந்த காய்ச்சறதுலையும் எதுலேயும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. நம்ம நெல்லிக்காயை வந்து இதுக்குள்ளேயே போட்டு வச்சிடணும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி தேய்க்கிறதுக்கும் அது நல்லது தான். நமக்கு ஃபில்டராகி தான் அது வரும். ஏன்னா அது மேலே ஒரு கேப் இருக்குது. அதனால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நல்லா வடித்து வச்சுட்டு நீட்டாக நம்ம மூடி எடுத்து வச்சுக்கணும். நெல்லிக்காய் வந்து ஈரப்பதம்லாம் போய் காய்ச்சினதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நமக்கு. அதை வந்து நம்ம தனியாக டெய்லி யூஸ்க்கு நம்ம எந்த பாட்டிலில் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதில் ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். வீட்டில் உள்ள எல்லாருமே தேய்க்கலாம். இதுதான் மீதியாக இருக்கிற ஆயில் பாருங்கள். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே தேய்க்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இளநரையும் தவிர்க்கலாம். நல்ல முடி நிறைய வளரும். குழந்தைங்களுக்கெல்லாம் முடி கொட்டுங்கிற கவலையே வேண்டாம். இதை ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நேச்சுரல் கலர் தான். இந்த கலர் வந்து கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் கலந்த கலர் தான். கருவேப்பிலை கூட நான் நிறைய போடலை, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது வந்து மீதி இருக்க ஆயில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். முடியை பற்றிய கவலையே இனிமேல் யாருக்கும் வேண்டாம்.